ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் ஹீல்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். அண்ணா விஎஸ் சர்க்கிள் 2 ஆஃப் ஒரு மானிட்டர் ஒன்று கொடுண்ணே. மாம்சே வரதை வேணா கேட்டு வாங்கிக்க. அப்புறம் என்ன ஒரு மானிட்டர் மட்டும் போதும் மாப்பிள்ள. அண்ணா ஒரு கோட்டை ஒன்று கொடுங்க. அண்ணா பாட்டில் பொறுமையாக வேணா உடஞ்சிரு போகுதுண்ணா. மாம்சே கையை ரொம்ப வீசி நடக்காத, பாட்டில் உடஞ்சிரு போகுது. உன்னை என்னமுன்னா வேலைக்கு ஆகாத, கூட நானே வச்சுக்கிறேன். மாம்சே வா, நம்ம எப்போ வழக்கமாக குடிக்கிற இடத்துல போகலாம். இங்கெல்லாம் ஓசி விடுதல் அதிகமாக இருக்கிறாங்க, அங்கே போய்க்கலாம் வா. மாப்பிள்ள அங்கே பாரு, கருங்கு ஒரு ஒன்று கண்ணு தெரியாமல் அளவு பார்த்து ஊற்றிட்டு இருக்கு பாரு. மாம்சே தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறக்கு. அதான் என்னடா மாப்பிள்ள நம்ம இடத்துல வந்து இவனுக்கு உட்காந்துட்டானுங்க. ஆமாடா மாப்பிள்ள. வரலாம்டா, நல்லா இருக்கு. உட்கார், நிழலா இருக்கு. உட்கார் மாப்பிள்ள நம்ம அவங்க உட்காந்துடா. முன்னாடியே ரொம்ப நாள் ஆச்சு, அதுதான் அந்த ட்ரீட்டு. என்ஜாய் பண்ணுங்க. பாரு, நம்ம வழக்கமாக சாப்பிட்ற இடத்துல அவங்க உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம மேலே வர வர அவங்களுக்கு பயமே இல்லாமல் போச்சுடா. விடக்கூடாது மாப்பிள்ள, விடக்கூடாது. இன்னைக்கு என்னன்னு கேட்டலாம். ஏய் அங்க பாரு, கருங்குரங்கு ஒன்று தண்ணி குடிக்கிறத. கருங்குரங்கா? சிம்பன்சி மாதிரி இருக்குடா. கருங்குரங்கு இல்ல மாப்பிள்ள, அது சரக்கு அடிக்கணும் வித்தியாசம் இல்லாம போச்சு மாப்பிள்ள. சரக்குன்னு ஒரு மரியாதை இல்லாம போச்சு. மாப்பிள்ள மிக்சிங்க்கு தண்ணி தீந்து போச்சே. அது அதுங்களும் தீந்துருச்சா? 3 பேர் உட்காந்துருக்காங்க, அவங்ககிட்ட இருக்கான்னு பாரு. அந்த கருங்குரங்கிட்ட எங்கிட்ட தண்ணி இருக்க போகுது. இருந்தாலும் இருக்கும் அந்த குரங்கு கிட்ட. வாங்கிட்டு வா. கட்டிங் அடிக்கல, அதுங்களும் தள்ளாடுது. இரவினில் நாட்டம் பகலினில் தூக்கம் இதுதான். ஹலோ, என்ன வாட்டர் பிளேஸ்? மாம்சே ஏப்பா, வாட்டர் வாங்க காசு இருக்கு, தண்ணி வாங்க காசு இல்லையா? போ போ போ. ஏய் பிளாக் மங்கி, நீ அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? சடை வச்சிருக்க சடை. உன் மனத்துக்கு என் மனத்துக்கு சோடி போட்டுக்கலாமா? சோடி மாப்பிள்ள அடிச்சுடா, முடியலடா மாப்பிள்ள. நான் தானே அடிச்சேன், என்னடா பண்ணுவேன்? ஏய், என் மாப்பிள்ள மேல கைய வச்சது எல்லாமே திமிரா பேசுற. என் மாமஸ் மேல கை வைக்கிறேன். அடுத்த ஏரியால போய் அடுத்தவனை பார்த்துக்கலாம். டேய் மாப்ள டேய் நீ யாரா டேய் அப்பா உங்களை கூப்பிட்டு வந்து சரக்கு வாங்கி கொடுத்ததுக்கு நல்லா பண்ணிட்டீங்கடா. டேய் சடா எந்திரி ஃபர்ஸ்ட் எந்திரி
எந்திரி அப்பா மாப்பிள கை தர தூக்கிடு மாப்பிள என்னால முடியல மாப்பிள வாயில கீழே போட்டானு பாரு முடியலப்பா புகை வேற உடம்பு முடியல அப்பா மாப்பிள வாங்கடா அப்பா வாங்க அப்பா எப்போ கூப்பிட்டு வந்ததுக்கு நல்லா செஞ்சுட்டீங்கடா அம்மா மாப்பிள கொஞ்சம் அசந்துட்டேன்டா அப்படின்னா போட்டு வச்சிருப்பேன்டா மாப்பிள கஷ்டமா இருக்கா மாப்பிள மாம்சே அவங்க என்ன போட்டு அடிக்கும் போது நீங்க வந்து கேட்கவே இல்லை மாம்சே சமம் பண்றேன் வாடா பேசிக்கலாம் மாப்பிள பாத்துக்கலாம் வா மாப்பிள மாப்பிள இந்த கோட்டை நாங்க ஆளுபதி அடிச்சுக்கிறோம் மாப்பிள மாம்சே ஓட்டுற எனக்கு தான் நீங்க 2 பேரும் வாங்க வாங்க நான் சரக்கு அடிச்சே காணேன் போய் ஆம்பளை போட்டு எடுத்து ஓடி போடு ஐயோ முடியலைங்க என்னால ரொம்ப வலிக்குது போடு உலகத்தை தலை குளிச்சு அந்த பொம்பளைக்கு வயத்துல வந்துடே உனக்கு அதிசயமாடே போய் ஆம்பளை போட்டு எடுத்து ஓடி போடு சொல்லிக்கிட்டே இருக்கா எது போடு படுத்து அழுதுட்டு நாடகம் ஆடுற எனக்கு ராமலை போட்டு துப்புல போடு போய் எடுத்துட்டு வாடு நீ எடுத்துட்டு வரைக்கும் நான் உன்னை மிதிச்சுட்டு பண்ணி போடு 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 எந்திரடே 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 அம்மா நடிக்காதே நீ ஆம்பளை போய் எடுத்து வாடிமே நான் சரக்கு அடிச்சு தருவனே
ஒரு தலைவலிக்குதே. மாலதே, மாலதே, எங்க மாலதி காணா? ரத்தம். மாலதி, மாலதிக்கு என்னாச்சு தெரியலையே. ஐயோ, எங்கே போனான்னு தெரியலையே. வீடெல்லாம் ஒரே ரத்தமாக இருக்குது. நைட்டு நடந்தனே தெரியலையே. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஃபோன் அடிக்குது. இங்கே இங்கே இருக்குதா? ஆத்தா ரெண்டு எங்கடி போனீங்க? அப்பா ஏன்பா இப்படி குடிக்கிற? ரெண்டு பேரும் எங்கடி போனீங்க ஆத்தா மாலைங்க? நைட்டு நீ ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து அம்மா போட்டு அடி அடின்னு அடி. அம்மாக்கு ரொம்ப முடியாம போயிடுச்சு. நைட்டெல்லாம் வலி வலின்னு தூக்கிட்டாங்க. அம்மா ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறதுக்கு உன்னை எழுப்பணும் பாருங்க. போதையில நல்லா தூங்கிட்டப்பா. நான் ரோட்ல போய் ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்தேன். அந்த ஆட்டோக்கார அண்ணனும் நானும் அம்மாவை தூக்கிட்டு வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தோம். இனிமே நீ குடிக்காதப்பா, ப்ளீஸ்ப்பா. உலகத்துக்கு விளையாடு எங்கள் ஆத்தாக்கு வந்துருக்குது. நான் அப்படிதான் தண்ணி அடிப்பேன். எங்கடி எங்கள் ஆத்தா பணம் வச்சுக்கிறா? டப்பாவில் தானே வச்சிருப்பா. நான் எடுப்பேன், சரக்கு அடிச்சே தருவேண்டி. இருட்டு கழுத பணம் எங்கே வச்சுருக்கான்னு தெரியலையே. கையெல்லாம் நடுங்குதே. இங்கே வச்சுருக்காளா? இங்கே இருக்குதா? இங்கேயாவது இருக்குதா? இங்கேயும் இல்லையா? ஸோ அப்பா இருக்குறாப்பா. 500 ரூபா இருக்குது. புது நம்பர்லேருந்து ஃபோன் வருது. யாருன்னு தெரியலையே. ஹலோ ஹலோ, நான் டாக்டர் சாமி பேசுறேன். சொல்லுங்க. ஏப்பா நீ மனுஷன் தானே? உன் ஒய்ஃபை போட்டு இப்படி அடிச்சிருக்க? நேத்து நைட்டு உன் ஒய்ஃப் இருந்த நிலைமை பார்த்துட்டு உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பேன். உன் சம்சாரம் தான் என்னை கையெடுத்து கும்பிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்ல வேண்டாம்னு சொன்னா. அப்படி மனசுலயே எனக்கு மனைவிங்கிறது கடவுள் நம்ம கொடுத்து இன்னொரு அம்மா. ஏப்பா அவங்க நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு மனசு வலி, உடம்பு வலி, குடும்ப பார்த்து தாங்கிட்டு நம்மளோட மானத்தை காப்பாத்துறதுக்காக வலியும் வேதனை தாங்கிட்டு இருக்கிறாங்க. உனக்கு தெரியுமா? அவங்க அனுபவிக்கிற வழியில கால் பக்கம் வலி உன்னால அனுபவிக்க முடியுமா? மாசம் மாசம் அவங்களுக்கு வர இந்த பீரியட்ஸ்னால அவங்க எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்றாங்க உனக்கு தெரியுமா? நல்லது கெட்டதுக்கு போகாம, கோயிலுக்கு போகாம, ஏன் நம்ம வீட்லயே ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்குள்ள போக முடியாம தன்னைத்தானையே தாழ்த்திக்கிட்டு ரூமுக்குள்ள சுருண்டு படுத்திருக்காங்க. ஐயா, மனைவி இருக்கிறவங்களுக்கு அந்த அருமை தெரியாது ஐயா. என்ன மாதிரி இல்லாதப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். அவங்கள கோயில் கட்டி கும்பிட சொல்ல, தலைமையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்ல. அவங்களும் மனைவிதான். அவங்களுக்கு வலி வேதனை இருக்கும்னு புரிஞ்சு நடந்துகிட்டா போதும் ஐயா. உனக்கு ஒரு சம்சாரத்தை விட புரித முக்கியம் ஐயா. இந்த ஒரு சம்சாரம் பேசுறாங்க, பேசு. ஏங்க, நான் தாங்க பேசுறேன். சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துடுவேன். உடம்பு பார்த்துக்குங்க, வச்சிடுறேன். சே, தப்பு பண்ணிட்டோமே. என்னுடைய சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம் நான் நினச்சிட்டேன். எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. சே, சாப்பிட்டீங்களா? எனக்கு ஒன்றும் இல்லைங்க, நான் வந்துடுவேன். இனிமேல் தண்ணியை அடிக்கூடாத சாமி. பொண்டாட்டி எவ்வளோ நல்லா பார்க்க முடியுமா அவ்வளோ பார்க்கணும்டா. மாப்பிள்ள மாப்பிள்ள சோகமா எங்க போயிட்டு இருக்கா? ஒன்றும் இல்லை மீன்ஸ், மனசு சரியில்லை மீன்ஸ். மனசு சரியில்லையா மாப்பிள்ள? அப்ப உடனே தண்ணி அடிக்கணும் மாப்பிள்ள. 500 நோட்டு இருக்கா? அப்ப உடனே தண்ணி அடிக்க போகல மாப்பிள்ள. வா. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் மீன்ஸ். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மாப்பிள்ள. வா மாப்பிள்ள, எல்லாம் உன் மனப்பிராந்தி. வா, சரக்கு அடிச்சா சரியாயிரு. வா, கவலைப்படாத மாப்பிள்ள, நான் இருக்கேன் மாப்பிள்ள. வா. வேண்டாம் மேம். என்னடா அடிங்க. ஏய் மாப்பிள்ள, ஏய் மாப்பிள்ள, ஏய் மாப்பிள்ள.
மாறேண்ணே, திடீர்னு பழக்கடைக்கு வந்திருக்கீங்க, பழக்கடைக்கெல்லாம் வரமாட்டீங்களே, என்ன விஷயம்? இல்லைண்ணே, என் சம்சாருக்கு உடம்பு சரியில்லை, அதான் பழம் வாங்க வந்தேண்ணே. என்ன மாதிரியே சில கணவன்மார்கள் ஒய்ஃபை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறோம். இனியாவது எல்லாம் திருந்துங்க. மனைவிங்கிறவங்க நம்மளுக்கு ஆண்டவங்க எடுத்த ஒன்று இருக்கு, தாய். அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏய் மாப்பிள்ள, கோவிச்சுக்கிட்டியா? நில்லா. மாப்பிள்ள நில்லு.